Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்தி சுருக்கம். 7 தலைமுறை பாவம் போக்கும் தை அமாவாசை பித்ரு வழிபாடு. தை அமாவாசையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். குறிப்பாக தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் இன்று அதிகாலையில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் குவிந்தனர். அங்கு புனித நீராடி மறைந்த தங்களின் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். பின்னர் ராமநாத சுவாமி கோயில் வளாகத்தில் 22 புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயினருவி அருகிலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே காத்திருந்து தர்ப்பணம் கொடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகாரில் காவிரி ஆறு கடல் சங்கமிக்கும் சங்கமத்துறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கடலில் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு பலிகர்ம பூஜைகள் நடத்தினர். பின்னர் அரிசி, காய்கறிகள், தானியங்கள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை தானமாக கொடுத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இதுபோல திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் பிரகாரத்தில் அமைந்துள்ள ருத்ரபாதம் அருகே ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை துலாக்கட்ட காவிரியிலும் ஆயிரக்கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறையில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். திருச்சி அம்மா மண்டபம் படித்துறையில் நூற்றுக்கணக்கான மக்கள் காவிரி ஆற்றில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். இதேபோல திருச்சியில் ஐயாளம்மன் படித்துறை, ஓடத்துறை, முக்கொம்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள படித்துறைகளில் மக்கள் புனித நீராடி தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். ராமேஸ்வரம், பூம்புகார் போன்ற கோவை மாவட்டம் பேரூர் படித்துறை, பவானி கூடுதுறை உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலே திரண்டு மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். பிரமாதிபதியே பிரமணஸ்பதி ஆனஸ்பதி தேவதாபி பரிபூர்ணாசிராதாசிச்சிரது கணானாம் தும் 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 கவின் 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 சேதராஜிமி தேவதாபி பரிபூர்ணாசிராதாசிச்சிரது. உங்கள் கவிதை நெஞ்சை தொடுகிறது. தமிழக இளைஞருக்கு மோடி பாராட்டு. உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் விழாவின் 4ஆம் பதிப்பு கடந்த டிசம்பரில் நடந்தது. தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சேர்ந்த மாணவர் பிரகாஷ் பழனிவேல் என்பவர் கலந்து கொண்டார். நிகழ்வில் தமக்கு கிடைத்த அனுபவங்களை அவர் பிரதமர் மோடிக்கு கடிதமாக எழுதியிருந்தார். பிரகாஷ் பழனிவேல் கடிதத்திற்கு பிரதமர் மோடி பாராட்டி பதிலளித்துள்ளார். மாணவர் பிரகாஷின் அனுபவங்கள் மகிழ்ச்சியை தருகிறது. அவர் இயற்றிய கவிதை நெஞ்சை தொடுகிறது. தமிழகத்தின் செழுமையான கலாச்சாரம், வரலாற்று தொடர்புகளை காசி தமிழ் சங்கமம் கொண்டாடும் தளமாக மாறியிருக்கிறது. இந்த பங்களிப்பு மூலம் பிரகாஷ் பழனிவேல் போன்ற மாணவர்கள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை உயர்த்தி பிடிப்பவர்களாக மாறியுள்ளனர். இவர்கள் மற்றவர்களுக்கு ஊக்கமளித்து நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். மாணவர் பிரகாஷ் பழனிவேலுக்கு எனது வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். பிரதமரின் இந்த கடிதம் மற்றும் பாராட்டுதலை எதிர்பார்க்கவில்லை என்று மாணவர் பிரகாஷ் பழனிவேல் மகிழ்ச்சியடைந்துள்ளார். கடிதம் வரும் என்று கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. எனது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியில் உள்ளனர் என்றார். திமுகவை திணறடித்த இபிஎஸ் அறிவிப்பு, நேரம் பார்த்து அடிக்க வைத்த ஜோதிடர். அதிமுக வாக்குறுதியின் பரபரப்பு பின்னணி.
அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி நேற்று முதற்கட்டமாக 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்தார். திதி மற்றும் சுப ஓரை பழனிசாமிக்கு சாதகமாக இருந்ததால் ஜோதிடர்கள் அறிவுரைப்படி இந்த வாக்குறுதிகளை அவர் அறிவித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதிமுக மூத்த நிர்வாகிகள் கூறியது. 17ஆம் தேதியான நேற்று கரிநாள், கடவுள் நம்பிக்கை இல்லை என்று கூறும் திமுக கூட எந்த புதிய அறிவிப்பையும் கரிநாளில் வெளியிடாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை கொண்ட பழனிசாமி 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார். ஜோதிடர்களின் ஆலோசனை பெற்றுத்தான் இந்த அறிவிப்புகளை அவர் வெளியிட்டுள்ளார். நேற்று சிவராத்திரி மற்றும் சதுர்த்தசி திதி நாள். அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் இருந்து வரும் 14வது நாள் சதுர்த்தசி திதி. அமாவாசைக்கு அடுத்து வரும் சதுர்த்தசியை சுக்கிலபட்ச சதுர்த்தசி என்றும், பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தசியை கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி என்றும் கூறுவர். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை ஐப்பசி மாத தேய்பிறை சதுர்த்தசி திதி நாளில்தான் கொண்டாடப்படுகிறது. இது நரக சதுர்த்தசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நாளில்தான் பகவான் கிருஷ்ணர் நரகாசுரனை அழைத்தார். மேலும் சதுர்த்தசி திதி என்பது காளி தேவிக்கு உகந்த நாள், தடைகளை நீக்கி முன்னேற உதவும் நாள். சனிக்கிழமையில் வரும் சதுர்த்தசி திதி நல்ல பலன்களை தரும். இது தவிர காலை 9:40 மணிக்கு மேல் பூராடம் நட்சத்திரம் என்பதால் அதில் செய்யும் காரியம் வெற்றியடையும். அதை கணக்கிட்டே நேற்று காலை 11:30 மணிக்கு மேல் தேர்தல் வாக்குறுதியை பழனிசாமி வெளியிட்டுள்ளார். மேலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஓரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை சந்திரன் ஓரை காலமாகும். சனிக்கிழமைகளில் சனி ஓரை, செவ்வாய் ஓரை போன்ற அசுப ஓரையை தவிர்த்து குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் ஆகிய ஓரைகளில் முக்கிய பணியை மேற்கொண்டால் வெற்றி கிடைக்கும். இதனால் தான் ஜோதிடர்கள் அறிவுரைப்படி புதன் மற்றும் சந்திர ஓரை நேரத்தை தேர்வு செய்து தேர்தல் வாக்குறுதியை பழனிசாமி வெளியிட்டுள்ளார் என்று அவர்கள் கூறினர். 4 லட்சம் ஆசிரியர்கள் தகுதி இழக்கும் ஆபத்து. பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட உள்ள போட்டித் தேர்வுகள் மற்றும் தகுதி தேர்வுகளின் அட்டவணை அதற்கு முந்தைய ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்படுவது வழக்கம். 2026ஆம் ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாலும், தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் உள்ள காலத்தில் போட்டித் தேர்வுகளை நடத்த முடியாது என்பதாலும் தேர்வு அட்டவணை முன்கூட்டியே வெளியிடப்பட வேண்டியது அவசியமாகும். இவ்வளவு அதிக தேவைகள் இருந்தும் கூட 2026ஆம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுவரை வெளியிடாதது அதன் அலட்சியத்தையும் பொறுப்பின்மையையும் தான் காட்டுகிறது. ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டிருக்க வேண்டிய 1205 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிக்கையும், நவம்பர் மாதம் வெளியிடப்பட்டிருக்க வேண்டிய 51 வட்டார கல்வி அலுவலர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிக்கையும் வெளியிடப்படவில்லை. இதனால் அந்த பணிகளுக்காக காத்திருந்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தகுதி தேர்வில் வெற்றி பெறாத ஆசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வளிக்க வேண்டும் என கடந்த செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதனால் 2011ஆம் ஆண்டுக்கு முன் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பணியில் சேர்ந்த 4 லட்சம் ஆசிரியர்கள் பணியில் நீடிக்கும் தகுதியை இழக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காண உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது சிறப்பு தகுதி தேர்வு நடத்தி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மாறி மாறி முடிவெடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத 4 லட்சம் ஆசிரியர்களின் எதிர்காலத்தை சூனியமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு இன்றுடன் 110 நாட்களாகியும் அதை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எளிமையான பாடத்திட்டம், குறைக்கப்பட்ட தேர்ச்சி மதிப்பெண்கள் ஆகியவற்றுடன் சிறப்பு தகுதி தேர்வை நடத்தியிருந்தால் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று தங்களின் பணிகளை உறுதி செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எந்த நிலைப்பாட்டிலும் உறுதியாக இருக்காமல் ஆசிரியர்களின் எதிர்காலத்தை இருளிலேயே திமுக அரசு வைத்திருக்கிறது. திமுக அரசின் அதிகாரம் இன்னும் 1 மாதத்தில் முடிவுக்கு வரப்போகிறது. நம்பிய ஆசிரியர்களை நட்டாற்றில் விட்டுவிடாமல் எளிய பாடத்திட்டம், குறைக்கப்பட்ட தேர்ச்சி மதிப்பெண்கள் ஆகியவற்றுடன் கூடிய சிறப்பு தகுதி தேர்வை அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். முருகரை வைத்து புதிய படம். நடிகர் ஜீவா முக்கிய அப்டேட். தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் வெற்றிக்கு நன்றி சொல்லும் விதமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடிகர் ஜீவா மற்றும் படக்குழுவினர் சாமி கும்பிட்டனர். தமிழ் கடவுள் முருகனை மையமாக வைத்து புதிய படம் நடிப்பதாக ஜீவா கூறினார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஃபுல்லாக ட்ரிபிள் டி படத்தோட சக்ஸஸை கொண்டாடிட்டு வரோம். ஸோ அதில் திருச்செந்தூருக்கு வராமல் நிச்சயமாக போகவே முடியாது. ஸோ திருச்செந்தூருக்கு ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது ஒரு ஃபுல் பவரோட தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு படமும் ஆரம்பிக்கிறதும் சரி, ஒவ்வொரு படமும் அந்த ஒரு வெற்றிக்கும் பின்னாலும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் இங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறோம். ஸோ இது சின்ன வயசுலேருந்து வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். ஸோ இங்கே வந்ததில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. இந்த
அது மக்கள் தீர்மானிக்கிறதுங்க. ஸோ நிச்சயமாக அந்த வரவேற்பு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்டும் தெரிய வருது. சிசிஎல் பிரபலங்களுக்கான மேட்ச் வந்து தொடங்கி நடைபெற்று இதில் வந்து நீங்கள் சென்னை கிங்ஸாக அவங்களோட பங்களிப்பு இருக்கிறாங்க. அவங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்குது. இப்போ படங்கள் வேலை போயிட்டு இருக்கிறதுனால அந்த வேலை கருதினால என்னால் அதில் கலந்துக்க முடியல. இப்போ நிச்சயமாக ஏதோ ஒரு மேட்ச்சில் போய் சப்போர்ட் கொடுப்பேன். நிச்சயமாக அதாவது ஒவ்வொரு வாட்டியும் இங்கே வரும்போது முருகனை புகழ் பற்றி ஒரு படத்தை பண்ணணும்னு நான் என்றைக்குமே நினைப்போம். ஸோ முருகா நம்ம தமிழ் கடவுள். ஸோ அவரை பற்றி ஒரு படம் நிச்சயமாக எடுக்கணும். அதுக்கு நான் படம் நடிக்கணும். ஏதாவது ஈடு கொடுங்க ஐயா. அதோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறோம். நிச்சயமாக விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும். நன்றி. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய படமாக இருக்கும். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும். சொன்ன மாதிரி அவரோட எல்லா சாகசங்கள் நிறைய கதைகள் இருக்குது அதில். ஸோ அதில் ஒவ்வொரு கதைகளும் வந்து ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ரீசர்ச் பண்ணி அது கரெக்டான ஒரு தருணத்தில் கரெக்டான ஒரு விஷயத்தில் வந்து அமையும். பொங்கல் விளையாட்டில் பயங்கர கூலி தொழிலாளி குத்தி கொலை. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தேவானூர் புதூரில் பொங்கல் விளையாட்டு போட்டி நடந்தது. இரவில் நடந்த வழுக்கு மரம் ஏறும் போட்டியின் போது இருதரப்பினர் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றம் தொற்றியது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த 38 வயதான தொழிலாளி கார்த்திக் ராஜா இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தி விலக்கிவிட முயன்றார். இதில் ஆத்திரமடைந்த ஒரு தரப்பைச் சேர்ந்த சக்திவேல், தினேஷ்குமார் என்ற இளைஞர்கள் கார்த்திக் ராஜாவை தாக்கினர். ஒரு கட்டத்தில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கார்த்திக் ராஜாவின் மார்பு பகுதியில் சக்திவேல் குத்தினார். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த கார்த்திக் ராஜாவை அங்கிருந்தவர்கள் மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் இன்று அதிகாலையில் அவர் இறந்தார். அவரது சடலத்தை கைப்பற்றி முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையிலான போலீசார் விசாரித்தனர். சக்திவேலும் தினேஷ்குமாரும் தலைமறைவாகிவிட்டனர். கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சிரியாவில் அமெரிக்கா அட்டாக், அல் குவைதா தலைவன் கொலை. சிரியாவில் புகுந்து அமெரிக்க படைகள் திடீர் தாக்குதல் நடத்தியிருப்பது புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் சிரியாவின் பால்மைரா நகரில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் நடத்திய கொடிய தாக்குதலில் அமெரிக்க பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் கொல்லப்பட்டனர். மொழிபெயர்ப்பாளர் ஒருவரும் இந்த தாக்குதலில் இறந்தார். இதற்கு பழிவாங்க அமெரிக்கா தீவிரம் காட்டி வருகிறது. ஐஎஸ் பயங்கரவாதிகளின் பதுங்கிடங்களை கண்டுபிடித்து தாக்கி வந்தது. இப்போது சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் மத்திய அமெரிக்க படை திடீர் தாக்குதல் நடத்தியது. இதில் ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் நேரடி தொடர்பில் இருந்த அல் குவைதா பயங்கரவாத அமைப்பின் துணைத் தலைவன் பிலால் ஹசன் அல் ஆசிம் என்பவன் கொல்லப்பட்டான். இது தொடர்பாக அமெரிக்காவின் மத்திய பாதுகாப்பு படை கமாண்டர் பிராட் கூப்பர் கூறியது, சிரியாவில் நாங்கள் நடத்திய தாக்குதலில் அல் குவைதா பயங்கரவாத அமைப்பின் துணைத் தலைவனை கொன்றுவிட்டோம். ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து அமெரிக்க வீரர்களை கொன்றதில் இவனும் ஒருத்தன். அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்தால் இதுதான் கதி. அவர்கள் எங்கு சென்று பதுங்கினாலும் தேடி சென்று அழிப்போம் என்று கூப்பர் சொன்னார்.